நாம் கடந்தது हम लगातार परमेश्वर के वचन की ओर ताकी நேற்றைய தினத்திலே कल के दिन சங்கீதம் 139 அதிகாரத்தை நாம் தியானித்தோம். भजन संहिता 139 अध्याय को हमने अध्ययन किया है. Search me, O God. मुझे जांच कर தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் என்று हे प्रभु मुझे जांच कर और परख कर मुझे நேற்றைய தினத்திலே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் என்று பார்த்தோம். कल के दिन हमें से वचन मनन किया कि हे परमेश्वर आप सब कुछ जानता है. அதாவது நினைவுகளை, நோக்கங்களை, விருப்பங்களை மற்றும் எல்லா பயங்கள் என் உள்ளான மனுஷன் வெளியான மனுஷன் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் என்று பார்த்தோம். मेरी युक्तियां, मेरे विचारों, मेरी चाहत और तड़प और मेरे भीतर और बाहर की मनुष्य तो सब कुछ आप जानता है. நேற்றைய தினத்தில் நாம் தியானித்தோம். कल के दिन हमें से मनन किया. உங்களை தொடர்ந்து கர்த்தர் நித்திய வழியை நடத்துவார். तुम्हें लगातार प्रभु अनंत की मार्गों पर अगुवाई करेगा. நேற்றைய தினத்தில் நாம் தியானித்தோம். कल के दिन हमने वैसे अगुवाई किया. இன்றைய நாளில் சங்கீதம் 140 அதிகாரத்திலே இருந்து தேவனுடைய வார்த்தையை நாம் வாசிப்போம். इन दिन में भी भजन संहिता 140 अध्याय से हम भी वचन को मनन करेंगे. நேரம் சுருக்கமா இருக்கனாலே நாம் தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்துவோம். अभी समय ज्यादा नहीं है, इसलिए लगातार हम जल्दी से परमेश्वर वचन के ओर ताकेंगे. இந்த 13 வசனம் இருக்கிறது. इस पर 13 वचन है. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. उनके नाम को महिमा. சத்துருக்கள் தாவீதை சூழ்ந்து கூட்டம் கூடினதாக இரண்டாவது வசனத்திலே வாசிக்கிறோம். दूसरा वचन में हम पढ़ता है दाऊद को सारे शत्रुओं घेर लिया. ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் அவனை சூழ்ந்து கொண்டார்கள், கூட்டம் கூடினார்கள் என்று பார்க்கிறோம். वैसे हर दिन उनको शत्रुओं ने घेर लिया करके हम देखता है. இன்னும் 9வது வசனத்திலே அவனை வளைந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். वैसे नवो वचन में भी वैसे लिखा है उसको घेर लिया. தாவீது பாடின சங்கீதம். ये दाऊद की சத்துருக்கள் நாள்தோறும் கூட்டம் கூடினார்கள். प्रतिदिन शत्रु ने उनके विरोध से खड़ा हो. சத்ரு ஒவ்வொரு நாளும் அவனை சூழ்ந்து கொண்டார்கள். हर दिन ऐसे शत्रु दाऊद के वो घेर लिया था. அவரை சூழ்ந்து கொண்ட நிலை वैसे घेर लिए हुए अनुभव. சர்ப்பத்தை 3வது வசனம் சொல்லுது, சர்ப்பத்தை போல தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள். वो वैसे अपने मुंह में सर्प के जैसे अपने मुंह को काटना चाहता. அவர்கள் உதடுகளில் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது என்று பார்க்கிறார். उनका बोलना सांप का काटना सा है. उनके मुंह में नाक का सा विष रहता. 9வது वசனத்திலேயே அவன் உதடுகளின் தீவினைகள் இருந்தது என்று பார்க்கிறார். और नवों वचन में भी लिखा है उनकी ओठ पर उत्पात पड़ा है. அவருடைய உதடுகளில் தீவினையோடு கூட அவருடைய நாவல சார்பான கூர்மையான வார்த்தைகளை பேசுகிறார். वैसे वो शत्रुओं अपने ओठ पर एक सांप के जैसे काटना सा वैसे विष சர்ப்பத்தை போல நாவை கொண்டு அவன் அவருடைய தீவினையை சொல்கிறார். सांप की नाई अपने जीभ के द्वारा कई बातें बुराई के अनुसार करता था. ஆனால் தாவீது பாடின பாட்டை 6வது 7வது வசனத்தை சொல்கிறார். परंतु दाऊद ने इस अध्याय में 6वां और 7वां वचन में कह रहा है, நான் கர்த்தரை நோக்கி நீர் என் தேவன் என்றேன். கர்த்தாவே என் விண்ணப்பங்களின் சத்தத்தை செவிகொடும். हे यहोवा मैंने तुझसे कहा है कि तू मेरा परमेश्वर है. हे यहोवा मेरे गिड़गिड़ाने को कान लगा. ஆண்டவராகிய கர்த்தாவே என் ரட்சிப்பின் பலனே இத்தரோடு என் தலையை மூடினீர். हे यहोवा प्रभु, हे मेरे सामर्थ्य उद्धारकर्ता, तूने युद्ध के लिए मेरे सिर की रक्षा की. இந்த நாட்களிலே நாம் சொல்லுவோமா, इन दिनों में हम कहेंगे நீர் என் தேவன். तू मेरा परमेश्वर है. ஆராஸ் நீர் என் தேவன். तू मेरा परमेश्वर. கர்த்தாவே என் விண்ணப்பின் சத்தத்தை செவிகொடும். हे यहोवा मेरे गिड़गिड़ाने की ओर कान लगा. ஆண்டவராகிய கர்த்தாவே என் ரட்சிப்பின் பலனே, हे यहोवा प्रभु, हे मेरे सामर्थ्य उद्धारकर्ता, யுத்தத்தின் நாளில் என் தலையை மூடினீர். तूने युद्ध के दिन मेरे सिर की रक्षा. இந்த நாட்களில் என் தலையை மூடினீர். इन दिन में वैसे मेरे सिर को ढांप दीजिए. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். उसके नाम को महिमा. இப்படி பாடி அவன் பாடுகிற பாட்டிலே वैसे दाऊद के गीत में 12வது வசனத்திலே வாசிக்கிறோம். 12वां वचन
சிறுமையானவனின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன். यहोवा मुझे निश्चय है कि तू दीन जन का और दरिद्र का न्याय चुकाएगा. தாவீது சிறுமைப்பட்டு எளிமையான ஒரு அனுபவத்துக்குள்ளே கடந்து வந்திருக்கிறார். दाऊद कैसे दीनता और दरिद्रता के अनुभव में आया था. சிறுமையானவன் எளிமையானவனுக்கு நியாயம் விசாரிக்கிற கர்த்தர் वो दीन और दरिद्र लोगों के लिए न्याय चुकाने वाला உங்களுடைய சிறுமையையும் எளிமையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து தீவிரமாக உங்களை விடுவிக்கிற கர்த்தர். तुम्हारा दीन और दरिद्रता को भी प्रभु आपके होठ ताककर उसी बुराई बातों से तुम्हें छुड़ाकर न्याय चुकाने वाला. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். उसके नाम के महिमा. சாலமோன் கூட தன்னுடைய ஜனத்திற்காக 1 ராஜாக்கள் 8:45 எப்படியாக அவன் வேண்டிக் கொள்கிறார். सुलेमान भी अपने लोगों के लिए पहला राजाओं 8:45 में इसी प्रकार ये विनती किया है. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 45வது வசனம். पहला राजाओं 8वां अध्याय. பரலோகத்தில் இருக்கிற தேவரீ அவர்கள் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரிப்பீராக. तब तुम स्वर्ग में से उनकी प्रार्थना और किरदार सुनकर उनका न्याय कर. உன்னை விசாரிக்கிற கர்த்தர் वो तुझे न्याय करने वाला परमेश्वर है. உன்னை விசாரிப்பார். वो तेरे होठ ताकेगा. உன்னை விசாரிக்கிறவர் இருக்கிறார். वो तेरे होठ ध्यान करेगा. அல்லேலூயா. हालेलुया. ஆகவே இந்த 12வது வசனத்திலே தாவீது பாடின அந்த பாட்டிலே சிறுமையானவனின் வழக்கையும் எளியவனின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன். निश्चय परमेश्वर दीन और दरिद्र जनों को न्याय चुकाएगा. சிறுமைப்பட்டு எளிமையான அனுபவத்தில் தாவீது இருக்கிறார். वैसे दाऊद एक दीन और दरिद्र के अनुभव में था. சீக்கிரமாக என்னை விடுவியும் என்று அவன் வேண்டுகிறார். शीघ्र से मुझे छुड़ाई करके वो சங்கீதம் 40:17 வாசிக்கிறோம். भजन संहिता 40:17. சங்கீத புத்தகம் भजन संहिता 40ஆம் அதிகாரம் 40वां अध्याय 17வது வசனம். 17. நான் சிறுமியும் எளிமையுமானவன், கர்த்தரோ ஏற்கனவே நினைவாய் இருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறமாய் இருக்கிறீர். என் தேவனே தாமதியாகியும். मैं तो दीन और दरिद्र हूँ, तू भी प्रभु मेरी चिंता करता है. तू मेरा सहायक और छुड़ाने वाला है. तू मेरा परमेश्वर, विलंब न कर. தாமதியாகி विलंब न कर प्रभु. சிறுமியும் எளிமையானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். मैं तो दीन और दरिद्र हूँ, तो भी प्रभु मेरी चिंता தேவரீர் என் करता है. துணையும் என்னை விடுவிக்கிறமாய் இருக்கிறீர். என் தேவனே தாமதியாகியும். तू मेरा सहायक और छुड़ाने वाला है. तू हे मेरा परमेश्वर, विलंब न कर. இதுவும் தாவீது பாடின சங்கீதம் தான். ये भी दाऊद का संगीत है. இன்னொரு சங்கீதம் தாவீது பாடின சங்கீதம் 70 எடுத்துக்கிறோம். और एक गीत भजन संहिता 70वां अध्याय पढ़ी करेंगे. 70ஆம் சங்கீதம் 5வது வார்த்தை. भजन संहिता 70 Psalm 70 verse 5. நானும் சிறுமையும் எளிமையுமானவன், தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும். நீரே என் துணையும் என்னை விடுவிக்குமானவர், கர்த்தாவே தாமதியாகும். मैं तो दीन और दरिद्र हूँ, हे परमेश्वर मेरे लिए फूर्ति कर. तू मेरा सहायक और छुड़ाने वाला है. यहोवा विलंब न कर. தாமதியாகி यहोवा विलंब न कर. நான் சிறுமையும் எளிமையுமானவன். मैं दीन और दरिद्र हूँ. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். उनके नाम को महिमा. தாமதியாகியும் என்று பாடுகிறார். यहोवा विलंब न कर. நீ தாமதியாகி. तो विलंब न कर. சங்கீதம் 86:1 அதே போல் தாவீது பாடுகிறார். भजन संहिता 46वां अध्याय में भी दाऊद ऐसे 86 Psalm 86. 86. கர்த்தாவே உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டதும் நான் சிறுமையும் எளிமையுமானவன். यहोवा कान लगाकर मेरी सुन ले, क्योंकि मैं दीन और दरिद्र हूँ. நான் சிறுமையும் எளிமையுமானவன். मैं दीन और दरिद्र हूँ. 109ஆம் சங்கீதம் 22வது வார்த்தையை எடுத்துக்கொள்ளும். भजन संहिता 109:22. 109ஆம் சங்கீதம் भजन संहिता 109 22வது வசனம். 22वां वचन. நான் சிறுமியும் எளிமையுமானவன், என் இருதயம் எனக்குள் குத்துண்டு இருக்கிறது. क्योंकि मैं दीन और दरिद्र हूँ और मेरा हृदय घायल हुआ. சங்கீதக்காரன் தாவீது, वैसे गीत गाने वाला என் दाऊद, தாசனாகிய தாவீது, मेरा दास दाऊद, ராஜாவாகிய தாவீது राजा दाऊद சிறுமியின் எளிமையான அனுபவத்துக்கு கடந்து வந்தார்.
दीन और दरिद्रता की अनुभव में पार कर आया था। தாவீது ராஜா. दाऊद राजा। தாவீதை குறித்து வேதம் தாசன் என்று சொல்கிறது. दाऊद के बारे में शास्त्र है वो दास कर रहा है। தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்கிறது. वो परमेश्वर के मन के अनुसार मिला हुआ व्यक्ति। தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தாவீது. परमेश्वर से चुने हुए दाऊद। அப்படிப்பட்ட தாவீதுடைய வாழ்க்கையிலே उसी प्रकार के दाऊद की जिंदगी में சிறுமையும் எளிமையுமான அனுபவம் வந்திருக்கிறது. दीन और दरिद्र के अनुभव आया। அதைத்தான் நாம் 40வது வசனத்திலே வாசித்தோம். इसलिए 40 वचन में 70வது அதிகாரத்திலே வாசித்தோம். 70 अध्याय में 86ஆம் அதிகாரத்திலே வாசித்தோம். 86 अध्याय में 109ஆம் அதிகாரத்திலே வாசித்தோம். 109 अध्याय में மறுபடியும் தாவீது நான் சிறுமையும் எளிமையுமான என்று தேவனை நோக்கி விழிக்கும்படியாக தீவிரமாக விழியும் தாவீதையாக என்று சொல்கிறார். बार-बार दाऊद वैसे भी अध्याय के द्वारा कहता है मैं दीन और दरिद्र व्यक्ति हूँ, हे प्रभु मुझे पूर्ति से सहाय करो, मुझे पूर्ति से छुड़ाओ। ஏனென்றால் அவன் விசுவாசிக்கிறான் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன் என்று சொல்கிறான். சங்கீதம் 140:12 நான் அறிவேன் என்று சொல்கிறான். क्योंकि दाऊद ऐसे प्रभु पर भरोसा रखो ताकि भजन संहिता 140:12 में वो कहता है मैं जानता हूँ कि प्रभु मेरा दीन और दरिद्रता में मुझे न्याय चुकाएगा। विसारिக்கிற वो न्याय चुकाने वाला, मेरे स्तुति लेने वाला परमेश्वर, वो मुझे स्तुति लेने वाला, मुझे स्मरण करने वाला मुझे परमेश्वर, स्मरण करने वाला, मुझे न्याय चुकाने वाला परमेश्वर, मुझे न्याय चुकाने वाला परमेश्वर, मेरे लिए वकालत करने वाला परमेश्वर, ये रखा परिंद पे सिद्ध देव। உன் சிறுமையும் எளிமையான அனுபவத்தை கர்த்தர் தீவிரமாக அவர் விடுவிக்கிற தேவன் என்பதை விசாரிக்கிற தேவன் என்பதை அறிந்திருக்கிறார். अपने दीन और दरिद्र अनुभव में परमेश्वर पूर्ति से उनको न्याय चुका करके दाऊद जानता है। ஆகையால் 13வது வசனத்திலே इसलिए 140:13 वचन में நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள், செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். निस्संदेह धर्मी तेरे नाम का धन्यवाद करने पाएंगे, सीधे लोग तेरे सम्मुख वास करेंगे। தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, हे अभी परमेश्वर के वचनों को सुनने वाले परमेश्वर की प्रजा, சகோதரனே சகோதரி, हे मेरे भाई और बहनों, கர்த்தர் உன்னுடைய சிறுமையும் எளிமையான அனுபவத்தை கர்த்தர் மாற்ற வல்லவர். प्रभु तेरा दीन और दरिद्र अनुभव को भी बदलने वाला है। நீ அறிந்திருக்கிறாயா? तू जानता है क्या? இந்த நாளிலே அறிந்து கொள். इन दिन में तू जान நீதிமானுடைய கால்களை அவர் தள்ளாட விட்டார். धर्मी व्यक्तियों को पैरों को कभी टलने नहीं देता, ஒருபோதும் உன்னை தள்ளாட விட்டார். कभी तुझे टलने नहीं இந்த देता। வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் ஜனமே, अभी जो ये वचन को सुनने वाले, हे मेरे प्रजा, தேவனுடைய பிள்ளைகளே, हे परमेश्वर की प्रजा, சகோதரனே சகோதரி, हे मेरे भाई और உன் बहनों, சிறுமையும் எளிமையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். तेरे दीन और दरिद्र को प्रभु तेरे वो ध्यान करता है, விசாரிக்கிறவராக இருக்கிறார். वो तुझको न्याय चुकाने वाला है। தாவீதுடைய வாழ்க்கையிலே சிறுமையும் எளிமையான அனுபவம் இருந்தது. दाऊद के जीवन में ये दीन और दरिद्र के अनुभव आया। இரண்டு சாமுவேல் புத்தகம் दूसरा सामूहिक எடுத்துக்கொள்வோம். की पुस्तक, வாழ்க்கையிலே ஒரு சம்பவத்தை நாம் எடுத்து வாசிக்க போகிறோம். उनका जीवन में एक संभव को पढ़ेंगे। ஒரே அதிகாரத்திலே மூன்று பேரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. एक ही अध्याय में 3 लोग के बारे में लिखा है। 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் दूसरा सामूहिक 16वां अध्याय இங்கே வாசிக்க முடிகிறது. சீமை இருக்கக்கூடிய ஒரு பேரியான மனுஷன் பெலிஸ்தீனை குறித்து யாரு பெஞ்சமினை குறித்து பெஞ்சமின் கோத்திரத்தினரை குறித்து சொல்லப்பட்டது. यह जो बेंजामिन की गोत्र का सीमिन नाम का एक मनुष्य के बारे में लिखा। 7ஆம் வசனத்தில் வாசித்தால் அவன் கற்களை எடுத்துக்கொண்டு அவனை தாவீதை தூஷித்துக் கொண்டே வருகிறான். ये सीमिन हम 7 वचन में पढ़ सकता है। पोस्ता करते हुए दाऊद के वो वैसे उनको दोष लगा क्या आया, தகுதி இல்லாதவன், कुछ योग्य नहीं था इसका, அற்பமானவன், ये तुच्छ व्यक्ति था। அவனை தூஷித்துக் கொண்டே கல்லறைக்கு தூஷித்துக் கொண்டே வருகிறான். ये दाऊद पर पोस्ता करते हुए उसको पथराव किया, அவனுடைய கமாண்டர் அபிஷாய் சொன்னான் தலை எடுத்துட்டு நடமாடுறான். परंतु वो दाऊद के साथ था। उनकी कमांडर अभिषाय ने कहा मैं उनको सिर काटूं क्या। தாவீது சொல்கிறார், तब
दाऊद ने कहा செருபாவின் குமாரனை 10வது வசனத்தில் எனக்கு உங்களுக்கும் என்ன என்கிறார். 10 वचन में राजा ने कहा सिरिया के बेटो मुझे तुमसे क्या काम है? அவன் என்னை தூசிக்கட்டும், தாவீதை தூசிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் நான் இப்படி செய்கிற ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றார். वो जो पूछता है और यहोवा ने जो उससे कहा है कि दाऊद को साफ दे, तो उससे कौन पूछ सकता है कि तूने ऐसा क्यों किया? கர்த்தர் அவனுக்கு சொன்னார், அவன் இப்படி ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார். यहोवा ने उससे कहा है, इसलिए वे कौन उससे पूछ सकता है तो क्यों ऐसा कर रहा है? அதான் சொல்றான், தேவன் அனுமதித்திருக்கிறார். दाऊद, इसका मतलब दाऊद कहना है परमेश्वर ने वैसे सौंपा. சிறுமையும் எளிமையான அனுபவத்தை தேவன் அனுமதித்திருக்கிறார் என்கிறதை அவன் இருதயத்திலே ஏற்றுக்கொள்வோம். हम भी पहले ये दिन और परित्र के अनुभव में प्रभु ही हमें सौंपा करके हम अपने मन में पहले हम ग्रहण करें. இந்த நாட்களில इन दिनों அனுமதிக்கப்பட்ட காலங்கள்ல सौंपा गया इन दिनों में நாம் இதை சரியானபடி விளங்கிக் கொள்வோம். हम इन बातों को ठीक रीति से हम समझ पाए. இன்னும் 11வது வசனத்திலே வாசிக்கிறோம். और 11 वचन இன்னும் தாவீது அபிசாயின் தன் ஊழியக்கார எல்லாரையும் பார்த்து, இதோ என் கர்ப்பப்பிறப்பான என் குமாரனை என் பிராணமாக தேடும்போது இந்த பெண்ணியமீன் எத்தனை அதிகமாக செய்வான், அவன் தூசிக்கட்டும், அப்படியே செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். फिर दाऊद ने अभिषेक और अपने सब कर्मचारियों से कहा, जब मेरा निज पुत्र भी मेरे प्राण को खोजी है तो ये बिन्यामीन आप ऐसा क्यों न करे, उसको रखने दो और साफ देने दो, क्योंकि यहोवा ने उससे कहा. அவன் தூசிக்கட்டும், वो साफ दे दो. என் கர்ப்பப்பிறப்பான என் மகனே எனக்கு விரோதமா இருக்கிறான். मेरा निज पुत्र मेरे विरोध से खोजी में है. ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தைக்கு பதிலாக எனக்கு தன் நன்மையை சரிகட்டுவார் என்றான். यदि परमेश्वर मेरा ये दीन और दरिद्र को देखकर जो वो मुझे पूछता करता है उसको उसका के बदले मुझे बना दे. கவனிங்க, सुनिए, சிறுமையை பார்த்து मेरे दीन को देखकर கர்த்தர் சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிறார். परमेश्वर उपद्रव को वो ध्यान करता है, சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிறார். वो दरिद्र को ध्यान करता है. சிமி सीमी தகுதி இல்லாதவன், योग्य नहीं था उसको. அவனுடைய இரண்டாவது பக்கம் அவனுடைய மகன் और दाऊद के निज पुत्र அப்சலோம் சொந்த குமாரனை அவனுக்கு விரோதமாக சிறுமை. दाऊद के निज पुत्र अब्सलोम दाऊद के विरोध से खड़ा था. அடுத்தது அவனுடைய நண்பன். फिर उसका मित्र 16வது வசனத்திலே வாசித்தால், 16 वचन, அர்க்கியனாகிய ஊசா என்னும் தாவீதின் சிநேகிதன் அப்சலோமிடத்தில் வந்தபோது ஊராய் அப்சலோமை நோக்கி ராஜாவை வாழ்க என்றார். तब दाऊद का पुत्र यरी की इसको से अब्सलोम के पास पहुंचा. तब हुसै ने अब्सलोम से कहा, राजा विराज में रहे. राजा ஊசாய் தாவீதுடைய சிநேகிதன் என்று வாசிக்கிறோம். ये हुसै दाऊद का मित्र है. அவன் யாரோடு வந்திருக்கிறான்? ये किसके साथ आया है? அப்சலோமோடு கூட சேர்ந்து. अब्सलोम के संगति में. அடுத்தபடியாக फिर उसके बाद அகித்தோப்பேல் என்கிற தேவன் தாவீதுடைய ஆலோசனைக்காரன். अहीतोपेल दाऊद के लिए कुछ युक्ति कहने वाला. அவன் ஆலோசனைக்காரனாக இருந்தான். वह दाऊद का युक्ति कहने वाला था. தாவீதுடைய மந்திரி சபையிலே ஆலோசனைக்காரன் இருந்த दाऊद के मंत्री सभा में युक्ति कहने वाला அகித்தோப்பேல் अहीतोपेल. அவனும் யாரோடத்திலே சேர்ந்து விட்டான்? वो भी अभी किसी के साथ है. இவனுக்கு விரோதமாக, தாவீதுக்கு விரோதமாக, ராஜாவுக்கு விரோதமாக அப்சலோமோடு சேர்ந்து விட்டான். राजा दाऊद के विरोध से अब्सलोम के साथ இந்த ஒரே அதிகாரத்துல ये क्या किया? சிறுமையும் எளிமையான அனுபவத்தை சொல்கிறது. दीन और दरिद्र के अनुभव के बारे में लिखा है. சீமை, सीमी, அப்சலோம், अब्सलोम, ஊசாய், हुसै, அகித்தோப்பேல். अहीतोपेल. சிறுமையின் எளிமையான அனுபவத்தை दीन और दरिद्र अनुभव में இப்படிப்பட்ட அனுபவம் அவனை தொடர்ந்து வந்தது. ये अनुभव दाऊद के लगातार पीछे पड़ता था. தேவனுடைய ஜனத்திற்கு, परमेश्वर की प्रजा के लिए தேவனுடைய சபைக்கு, और परमेश्वर की मंडली की, தேவனுடைய தாசர்களுக்கு, परमेश्वर के दास के, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட और ஊழியக்காரர்களுக்கு परमेश्वर से चुने हुए सेवकों को சிறுமைப்பட்ட அனுபவம் உண்டு. दीन और
दरिद्र अनुभव होता है, ஆனால் சிறுமையும் எளிமையும் கர்த்தர் விசாரிக்கிற கர்த்தர். परंतु दीन और दरिद्र को होड़ प्रभु ध्यान रखता है. தேவனுடைய பிள்ளைகளுக்கு சிறுமை எளிமையான அனுபவம் உண்டு. परमेश्वर के लोगों के लिए ये दीन और दरिद्र का अनुभव निश्चय होता है. அது நல்ல ஒரு விளக்கம். புலப்படி புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். और विलाप की तीसरा पहला புலப்படி புத்தகம் विलाप की ஆங்கிலத்தில் லேமெண்டேஷன் புலம்பல் 3:1 ஆண்டவருடைய சினத்தின் மெலாற்றினால் உண்டான சிறுமையை கண்ட புருஷனாம். उसकी रोज की छड़ी से दुख पोंकने वाला पुरुष नहीं हूँ. துக் போகனே வாலா. हाँ, ஹalleluya. அந்த சிறுமைக்கு ஒரு அர்த்தம் என்ன? இந்தியில நல்லா சொல்லப்பட்டிருக்கு துக் போகனே வாலா. हिंदी में अच्छे से लिखा है दुख पोंकने वाला. சிறுமையை கண்ட புருஷன். दुख पोंकने वाला தமிழ்ல துக் போகனே வாலா துன்பத்தை அனுபவித்த சிறுமைப்பட்ட நான் அப்படி சொல்றான். पोंकने वाला पुरुष में ही हूँ. மோசே ஜெபத்துல சொல்றார் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு பதிலாக मूसा भी वैसे एक विनती किया था, इतना हमें दुख भोगा था उतना हमें आनंद करो. हालेलुया. हालेलुया. மோசே கூட ஜெபத்திலே 90 சொல்கிறார். मूसा अपनी विनती में वजह से किता 15 Psalm 90:15 தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்திய நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும். जितने दिन तू हमें दुख देता आया और जितने वर्ष हम क्लेश भोगते आए हैं उन्हीं ही वर्ष हमको आनंद दे. சிறுமை என்றால் என்ன? ये दिन की मतलब क्या है? दुख भोगने का अनुभव, दुख भोगने क्लेश भोगने का अनुभव. हालेलुया. हालेलुया. துன்பத்தை கண்ட வருஷத்துக்கு நிகராக எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று மோசே ஜெபிக்கிறார். कितना दुख भोगा था, क्लेश भोगा था, उसी के अनुसार हमें आनंद दे करके मूसा अनुभवம் தேவ ஜனங்கள் மத்தியிலே இருக்கிறது. फिर तक के अनुभव परमेश्वर के लोगों के बीच में होता है. அவவே எரேமியா புலம்புகிறான். தேவனுடைய சமூகத்திலே 3வது அதிகாரத்திலே 1வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். इसलिए यिर्मयाह में से विलाप गा रहा है. विलाप की तीसरा पहला वचन. ஆண்டவருடைய சினத்தின் மெலாற்றினால் உண்டான சிறுமையை கண்ட புருஷனா. उसकी रोज की छड़ी से दुख भोगने वाला पुरुष में ही हूँ. நீங்கள் 21வது வசனம் வரைக்கும் வீட்ல வாசித்து பாருங்க. आप लोग अपने घर पे ये पहला वचन से लेकर 21 तक पढ़िए. 32 விதமான சிறுமையின் அனுபவத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 32 प्रकार के दुख भोगने वाला अनुभव लिखा है. 32-fold suffering 32 விதமான பாடு துன்பங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 32 प्रकार के दुख भोगने वाला अनुभव. ஒன்றாக நீங்க வாசித்து பாருங்கள். ऐसे हम एक के पीछे एक ही पढ़ेंगे. இந்த சிறுமைப்பட்ட அனுபவத்திலே ये दुख भोगा हुआ अनुभव में தேவனுடைய ஜனத்திற்கு நடந்த அனுபவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. परमेश्वर की प्रजा के बीच में क्या-क्या होता था वो सब यहाँ लिखा है. சிறுமையை கண்ட புருஷனா. मैं दुख भोगा हुआ पुरुष हूँ. தேவ ஜனங்களுக்கு நேர்ந்த சிறுமை தன்னுடைய சிறுமையாக கருதுகிறான் எரேமியா. जो परमेश्वर के लोगों के बीच में होता था वो दुख भोगने वाला अनुभव यिर्मयाह अपने खुद दुख भोगने वाला अनुभव के नाई वो स्मरण किया है. புலம்புகிறான். वैसे विलाप गा रहा है. ஊழியக்காரன் ஒவ்வொரு குடும்பங்களிலும் நடக்கக்கூடிய சிறுமையான அனுபவம் ஊழியக்காரனுடைய முழு பொறுப்பாக இருக்கிறது. वैसे हर एक परिवार के अंदर होने वाले दरिद्र और दीन के अनुभव सेवकों के मन में भी वैसे दुख भोगने वाला अनुभव होगा. வேதம் சொல்லுகிறது 33வது வசனத்திலே परंतु 33वां वचन में அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துவதில்லை. वो मनुष्य को अपने मन से न तो दबाता है और न दुख देता है. அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துவதில்லை. परमेश्वर अपने मन से न तो दबाता है न दुख देता है मनुष्य को. நீங்கள் 22வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரை வாசித்தால் अगर आप लोग 22 वचन से लेकर 25 वचन तक पढ़ेगा இந்த 10 வார்த்தைகளுக்களையும் ये 10 वचनों के अंदर 8 விதமான தேவன் வெளிப்படுகிறார். और प्रकार का परमेश्वर प्रकट होता है. merciful God கிருபையின் தேவன் 22வது வசனத்திலே கிருபையின் தேவன் வெளிப்படுகிறார். 5 वचन में वो करुणामय परमेश्वर है. 22வது வசனத்திலே இரக்கமுள்ள தேவன் அதே வார்த்தையிலே அதாவது compassionate God और इसी अध्याय में दया का परमेश्वर है. இரக்கமுள்ள தேவன் வெளிப்படுகிறார். दया का परमेश्वर. இன்னும் வாசித்தால் 24வது வசனத்திலே உண்மையுள்ள தேவன் வெளிப்படுகிறார். सच्चाई परमेश्वर faithful God வெளிப்படுகிறார். आमीन. இன்னும் 25வது வசனத்திலே
நல்ல தேவன் நல்லவர் வெளிப்படுகிறார், வெளிப்படுகிறார். 25 और चिन्ह में भला परमेश्वर प्रकट होता है. 26வது வசனத்திலே ரட்சிப்பின் தேவன் வெளிப்படுகிறார். और 26 और चिन्ह में उद्धार का परमेश्वर प्रकट होता है. தேவரர் வெளிப்படுகிறார். आमेन. 31வது வசனத்திலே 31 और चिन्ह में just and righteousness என்னென்னைக்கும் கைவிட மாட்டார், உன்னை கைவிடாதவர் வெளிப்படுகிறார். सर्वदा उद्धारे नहीं रहता वो परमेश्वर प्रकट होता है. 32வது வசனத்திலே 25 और மிகுந்த கிருபையின்படி long suffering of God, உனக்கு மிகுந்த கிருபையின்படி அவர் இருக்கிறது. वो उद्धार दया के कारण तुझ மிகுந்த கிருபை உள்ள தேவன், उद्धार के कारण तुझ पर दया करने वाला प्रकट होता அது है. இறங்குகிற தேவன், वैसे दया kindness करने of God, दया करने वाला परमेश्वर எக்கிரமான தேவன் வெளிப்படுகிறார். और प्रखर का परमेश्वर சிறுமையான காலங்கள்ல आपके दरिद्र के दिन में கிருபையின் தேவன் நமக்கு வெளிப்படுவார். तुझे वो करुणाओं में மனதுக்கு தேவன் வெளிப்படுவார். दया का परमेश्वर प्रकट உண்மையுள்ள தேவன் வெளிப்படுவார். सच्चाई परमेश्वर நல்ல प्रकट தேவன் வெளிப்படுவார். वाला परमेश्वर உன்னை प्रकट ரட்சிக்கிற மீட்கிற தேவன் வெளிப்படுவார். उद्धार करने वाला परमेश्वर உன்னை प्रकट கைவிடாத தேவன் வெளிப்படுகிறார். तुझे कभी ऐसे नामधराई में नहीं மிகுந்த छोड़ता. கிருபையுள்ள தேவன் வெளிப்படுகிறார். उद्धार के कारण இரக்கத்தின் தேவன் வெளிப்படுகிறார். दया के कारण இந்த சிறுமைப்பட்ட நாட்களிலே इस दिन और तरीके के दिनों में விசாரிப்பார். वो तुम्हारे ओर स्मरण करेगा. இதை அறிந்து கொள்ளுங்கள். इन बातों को जान தாவீது அதுதான் சொல்கிறான், சிறுமையின் வழக்கையும் எளியவனின் சிறு நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன் என்று. इसलिए दाऊद ने कहा था, मैं जानता हूँ कि मेरे दीन और दरिद्र के अनुभव में निश्चय परमेश्वर मेरे हो न्याय चुकाएगा. விசாரிக்கிற தேவன் அவர். वो सुधी देने वाला நீ है. விசாரிப்பட்டவன் அல்ல. तू ऐसे स्मरण के ना देने वाला नहीं. அவை அவர்களை விசாரிக்கிறதினால் எல்லா கவலைகளையும் அவருடைய பாதத்திலே வைத்து விடுகிறார். अपना सारा बोझ उस पर डाल दो क्योंकि वो तुझे कभी टलने नहीं देता. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே வாசிக்கிறோம். पहला पत्रस 5:7 में पढ़ता है. அவர்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர்கள் வைத்து விடுங்கள். पहला पत्रस 5:7 अपनी सब चिंता उसी पर डाल दो क्योंकि उसको तुम्हारा ध्यान. தாவீது दाऊद எப்படி சுமந்திருப்பான்? इससे वो दीन और दरिद्र अनुभव को उठाया. சிறுமையின் எளிமையான அனுபவம் வந்திருக்கிறது. दीन और दरिद्र अनुभव है. ये भोगने का कई भोगने का अनुभव दाऊद के पीछे पड़ रहा है. இப்படிப்பட்ட அனுபவத்துல इस प्रकार के अनुभव है. சீமை सीमी ஒரு அந்நியன் वो एक अन्य குமாரன், और उनका निज पुत्र, அவனுடைய குமாரன், उनका निज पुत्र, அடுத்த நண்பன், फिर मित्र, அவன் சொந்த ஆலோசனைக்காரனாக இருந்த அவனுடைய மினிஸ்டர், उनका मंत्री सभा का युक्ति करने वाला. எல்லாம் தூரமாக விலகி சிறுமையின் எளிமையான அனுபவத்துல सभी लोग दाऊद से दूर होकर उसी प्रकार के दीन और दरिद्र के என்னை अनुभव. விசாரிப்பார் என்று அறிவேன். मैं जानता हूँ कि प्रभु मुझे वो ध्यान रखेगा. அதைத்தான் அவன் சிறுமைப்பட்ட அனுபவத்திலே சங்கீதம் ஒவ்வொன்றிலையும் அவன் சொல்கிறான். इसलिए दुख भोगने वाले अनुभव में हर प्रकार के संकट के अध्याय में दाऊद ऐसे प्रकट करता है. சிறுமைப்பட்ட அனுபவத்திலே दुख भोगने वाले अनुभव में உனக்கு தேவனுடைய வார்த்தை தான் ஆதரவு செய்யும். तुझे परमेश्वर के वचन के द्वारा तसल्ली मिलेगा. சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை வாசிக்கலாம். वचन संहिता 119:50. அதுவே என் தேவனுடைய வார்த்தை தான் என் சிறுமையில் எனக்கு ஆறுதலும் உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது என்று சொல்கிறார். मेरे दुख में मुझे शांति उसी से हुई है क्योंकि तेरे वचन के द्वारा मेरे जीवन पर. சிறுமையான அனுபவத்திலே इस दुख के अनुभव में உன்னுடைய பங்கு என்ன? तेरा क्या भाग है? உன்னுடைய பங்கு என்ன? तेरा क्या भाग है? உன்னுடைய பங்கு அவராக இருக்க வேண்டும். तेरा भाग परमेश्वर, தேவனுடைய வார்த்தையாக இருக்க வேண்டும். परमेश्वर वचन की இந்த तेरा சிறுமையான भाग. அனுபவத்திலே इस दुख भोगने वाले अनुभव में, சிறுமைப்பட்ட கைவிடப்பட்ட அனுபவத்திலே इस दुख और दरिद्र अनुभव में, எளிமையான அனுபவத்திலே दीनता के अनुभव में, இந்த வேத வார்த்தை தான் உன் பங்கு. ये परमेश्वर वचन है तेरा भाग. வேத வார்த்தை உன்னை உயிர்ப்பிக்கும். ये परमेश्वर वचन तुझे जिलाएगा. அதுதான் இங்கே 57ஆவது வசனத்தில் கூட வாசிக்கிறோம். इसलिए 57 57 கர்த்தாவே நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை கைக்கொள்வேன் என்றார். यहोवा मेरा भाग है, मैंने तेरे वचनों के अनुसार चलने का निश्चय किया. அவர்தான் உன்னை பங்காக இருக்கிறார். वो ही तेरा भाग. புலம்பலின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். बिलाकी 3रा अध्याय में, புலம்பலின் புத்தகம் बिलाकी 3ஆம் அதிகாரம் 3रा अध्याय அவர்தான் என்னுடைய பங்கு என்று சொல்கிறான். 24வது வசனத்தில் 24 वचन में तेरा है, वो ही मेरा भाग. 24 கர்த்தரின் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவளுக்கு நம்பிக்கை கொண்டிருப்பேன். मेरे मन ने कहा यहोवा
ஆகையால் கர்த்தரிடத்தில் நம்பிக்கை கொண்டு சொல்கிறான், கர்த்தர் என்னை விசாரிப்பார் என்று அறிவேன். इसलिए वो यहोवा पर आशा रखते हुए कह रहा है, यहोवा परमेश्वर मेरे को सुनी देगा। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். कि नाम को महिमा। அதுவே அவன் விசுவாசித்திருக்கிறான். हम वैसे आशा रखा, ஆண்டு கர்த்தரின் பங்கு என்று விசுவாசித்திருக்கிறான். परमेश्वर मेरा बात करते தேவனுடைய हैं। தாசர்கள் எல்லாம் கர்த்தரின் பங்கு என்று சொல்லியிருக்கிறார். सारे परमेश्वर के दास लोग भी वैसे कहने हैं, हाँ यहोवा ही मेरा बात। ஆசாப் பாடின சங்கீதத்திலே வாசிக்கிறோம். और आशा की गीत में भी 73ஆம் சங்கீதத்திலே வாசிக்கிறோம். 73 का சங்கீதம் 73 वचन संहिता 73 எடுத்து வாசிக்கலாம். 26ஆம் வசனத்திலே பாடுகிறோம். 26वां वचन। என் மாம்சம் என் இருதயம் மாண்டு போகிறது, தேவனே என் இருதயத்தின் இருதயத்தின் கண்மலைக்கு பக்கமாக இருக்கிறேன். मेरा हृदय और मन दोनों तो हार गए हैं, परंतु परमेश्वर सदा के लिए मेरा बाप और मेरा हृदय की चट्टान बना। கர்த்தர் அவன் பக்காக இருக்கிறார். परमेश्वर उनका बाप था। இன்னும் சங்கீதக்காரன் தாவீது கூட சொல்கிறார். और भी दाऊद कह रहा है, சங்கீத புத்தகம் 16:5 வாசிக்கிறோம். वचन संहिता 16:5। கர்த்தரின் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவனை காப்பாற்றுகிறேன். वचन संहिता 16:5। यहोवा मेरा बाप और मेरा खटोले के हिस्सा है, मेरा बाप को तू स्थिर रखता। தாவீதுடைய ஜீவியத்துல दाऊद के जीवन में கர்த்தர் அவன் பங்காக, அவன் ஆத்மாவுக்கு பங்காக இருந்திருக்கிறார். यहोवा उनके मन की बात था। சிறுமையின் எளிமையான காலங்களில் और दुख भोगने वाले समय में உன்னுடைய பங்கு யாராக तेरा இருக்கிறார்? बाप कौन है? கர்த்தரும் பங்காக இருக்க வேண்டும். यहोवा ही तेरा बाप। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். उनकी नाम की महिमा। அப்படித்தான் எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார். वैसे एरेमिया पौसे புலம்பலின் புத்தகம் 3 வாசித்தோம். मिलाप की तीसरा 24 வசனத்திலே मिलाप की तीसरा கர்த்தரின் பங்கு என்று ஆத்மா சொல்லும், यहोवा मेरा बाप वैसे मेरे मन से लेकर गया, ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். इस कारण मैं उसमें आशा रखी। இந்த நாளிலே इन दिन में உன் ஆத்மா சொல்ல வேண்டும். तेरा ये मन कहना, உன்னுடைய ஆத்மா சொல்லணும், तेरा ये मन कहना கர்த்தரின் பங்கு. यहोवा मेरा बाप। ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கையாக இருப்பேன். इस कारण मैं उस पर ध्यान, நம்பிக்கை கொள்ளுவோம். हम उस पर आशा रखें। என்னை விசாரிப்பார் என்று நீங்கள் அறிந்திருக்கிறேன் என்று वो சொல்லுவோம். मेरे सुधी लेखा करके मैं जानता हूं करके कबूल ஆண்டவருடைய करो। நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். उसके नाम की महिमा। உனக்கு வேத வசனம் தான் பங்கு. तेरा परमेश्वर के वचन ही बाप। தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் என்று மார்த்தாளை பார்த்து இயேசு சொன்னார். மரியாதை பார்த்து சொன்னார், ऐसे मरियम की ओर यीशु ने कहा है, वो अच्छी बातों को चुन लिया कि वो बात कभी उनसे कोई न चिंता। தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் वो एक अच्छी उत्तम बातों को चुन लिया। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். उनकी नाम को இந்த நாளில் உன்னுடைய பங்கு நல்ல பங்கு என்ன? इन दिन में तेरा अच्छी उत्तम बात क्या வேத है? வசனத்தை நீ பங்காக தெரிந்து கொள். परमेश्वर का वचन ने வேத तेरा வசனம் उत्तम बात, வேத वचन உனக்கு ஆறுதலும், परमेश्वर के वचन की உன்னை तेरा ஆட்சி दर्शन செய்து में உன்னை உயிர்ப்பிக்கிறதாக वही இருக்கிறது. तुझे चलाएगा। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. उनकी नाम की महिमा। வேற எது உன்னை ஆட்சி தேட்ட और किसी बात तुझे तसल्ली नहीं देता। லூக்கா 10ஆம் அதிகாரத்திலே தேவையானது 1:42 வசனம். लूका 10वां अध्याय 42 10:42 தேவையானது ஒன்றே, परंतु एक बात आवश्यक है। மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். परंतु एक बात आवश्यक है, और उस उत्तम बात को मरियम ने चुन लिया है जो उससे चिराना जाएगा। தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். उत्तम बातों को वो चुन लिए थे, वो कभी उनसे कभी कोई இந்த நாளில் கர்த்தருடைய பாதத்திலே நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். इन दिनों में तुम लोग सब प्रभु के पावतने पे बैठे லாக்டவுன் ஆயிட்டேன்னு நினைக்க வேண்டாம். लापरवाह हो गए तो சிலுவை எளிமையாட்டு நினைக்க வேண்டாம். तुमको बुरा अनुभव आया तो நீ கர்த்தருடைய நல்ல பங்கை தெரிந்து கொண்டிருக்கிறார். यहोवा की अच्छी बातों को चुन लिया। வேற எதுலையும் கவலைப்பட்டு இருக்க வேண்டாம். और किसी बातों के और विचार मत करो। நீ எதுலையும் மாத்தால பார்த்து நீ எதுலையும் கவலைப்பட்டு இருக்காமா. माता के और करता था, तुम क्यों कई बातों के लिए चिंता करती இந்த हो? உலகம் எதுவும் கவலைப்பட்டு கொண்டிருக்கும். ये संसार ऐसे कई बातों पर चिंता करता நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கும். है। हर दिन हर बातों के कल के दिन के लिए चिंता कर रहा है कल संसार. के दिन के लिए संसार। शास्त्र कहता है तुम कल की चिंता न करो, परमेश्वर ने दिन संभालने वाला परमेश्वर. வேதம் சொல்லுகிறது, நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள், நாளை தினம் தனக்காக அது கவலைப்படும். மத்தேயு சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம். மத்தி மத்தேயு 6:34 வாசிக்கிறோம். மத்தி 6वां अध्याय 33 ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீங்க, நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதனதின் பாடு போதும். मत्ती 6वां अध्याय 33वां अगली वचन 34वां वचन 34वां वचन, कल की चिंता न करो कि कल का दिन अपनी चिंता आप कर लेगा, आज के लिए आज की का दुख बहुत। அப்ப தேவனுடைய சமூகத்துல प्रभु के सम्मुख நீ கர்த்தரை இந்த உலகம் கவலைப்படுறது கூட கவலைப்படாத. जैसे संसार
विचार இது करता है। தேவன் அனுமதித்திருக்கிறார். ये प्रभु की நீ तुझे கர்த்தரை பக்தாவை தெரிந்து கொள். यहोवा को तेरा बात முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள். சகலமுனக்கு கூட கொடுக்கப்படும். पहले परमेश्वर राज्य उसके दर पे खोजी में हो तभी सारी बातें तुम्हें मिल जाएंगी। முதலாவது நீ அவரை பக்தாவை தெரிந்து கொள். पहले तू परमेश्वर तेरा बात को அவரை நீ பக்தாவை தெரிந்து கொண்டால் உனக்கு எல்லாம் கூட்டி கொடுப்பார். पहले परमेश्वर को तू भाव करके चुन लेगा। எல்லா परमेश्वर सारी बातें तुम्हें देगा। ஒன்றுக்கு நீ கவலைப்பட வேண்டாம். किसी बातों को चिंता मत கவலைப்படுவதால் ஒருவன் ஒரு மனத்தை கூட்டவும் முடியாது. चिंता करने में कोई अपने एक भी ना बढ़ सकता। உன்னுடைய முடிய வெள்ளையாக்க முடியாது, கருப்பாக்க முடியாது. आपके चिंता के द्वारा तेरे बाल को भी न पक्के न काला भी नहीं कर। நீ கவலைப்படாத. इसलिए तू चिंता मत कर। ஆண்டவருடைய நாமத்துக்கு பயப்படாத. उसकी नाम की महिमा। எதை புசிப்போம் எதை குடிப்போம் என்று கவலைப்படாத. इसलिए क्या खाएंगे क्या पिएंगे चिंता எதை मत உடுப்போம் कर। என்று क्या கவலைப்படாத. पहनेंगे चिंता मत कर। ஆகாயத்து பட்சிகளை பார்க்க நீ விசேஷித்தவன். आकाश के पक्षियों को वो देखो, उससे बढ़कर तुम लोग कितना उत्तम है। அதை பார்க்க நீ விசேஷித்தவன். उनसे आप लोग श्रेष्ठ हैं। அது இந்த நாளை கர்த்தரின் பங்காக தெரிந்து கொள். इसलिए इन दिनों में यहोवा तुम्हारा भाग होना, அதுதான் உன்னுடைய பங்கு. वही तुम्हारा भाग है। உன்னை சிறுமைப்பட்ட காலங்களிலே तेरा दुख भोगने वाला समय உன்னை நடத்த முடியும். वो तुझे अगुवाई करेगा। ஏன் உன்னை சிறுமைப்படுத்தினார்? क्यों तुझे दुख भोगने के लिए सौंपा है? இந்த நாட்களில் எப்படியாவது ஆகாரத்தை தந்து நீ போஷித்துக் கொண்டுதான் இருக்கப்பட்டிருக்கிறார். इन दिन में प्रभु तुझे खिलाता है, भोजन मिलता है हमको। அங்கே வனாந்தரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் போஷிக்கப்பட்டார்கள். वहाँ जंगल में वैसे परमेश्वर अपने प्रजा के लिए भोजन खिलाए था, மன்னாவை போஷித்தார். मन्ना को खिलाया था। ஆனா சிறுமையின் எளிமையான அனுபவம் இருந்தது. परंतु वहाँ भी दुख भोगने वाला अनुभव था। ஏன் அந்த மன்னாவை தூதருடைய அப்பத்தை கொடுத்தார்? क्यों वो मन्ना जो फरिश्तों को रोटी को रोक दिया? உபாகமம் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம். व्यवस्था विवरण 8:3। விவஸ்தாவரன் Deuteronomy 8:3. व्यवस्था विवरण 8:3। அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தரை வாயிலிருந்து புறப்பட ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீ உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். उसने तुझको नम्र बनाया और भूखा में होने दिया। फिर वह मन्ना जिसे न तू और न तेरे पुरखा ही जानते थे वही तुझको खिलाया, इसलिए कि वह तुझको सिखाए कि मनुष्य केवल रोटी से ही नहीं जीवित रहता, परंतु जो जो वचन यहोवा के मुंह से निकलते ही उन्हीं से वो जीवित रहता है। இவனை வருத்தி உன்னை சிறுமையாக்கி உன்னை பசியினால் வருத்தி உனக்கு சிறுமையும் எளிமையான அனுபவம் இருந்தது. तुझको ऐसे नम्र बनकर भूखा में डालकर एक दुख भोगने वाला अनुभव मिलता है। சிறுமை எளிமையான அனுபவத்தில் நடத்தப்படுகிறார். इस्राएल लोग भी ये नम्र और दुख भोगने वाला अनुभव में प्रभु सौंपा था। ஆனா தேவன் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தரை வாயிலிருந்து புறப்பட ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்பதை உணர்த்தும்படிக்கு நீயும் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவை போஷித்தார். परंतु जो सिखाए कि मनुष्य केवल रोटी से नहीं जीवित रहता, परंतु यहोवा के मुंह से निकलने वाले हर एक वचन के अनुसार वो जीवित रहेगा। ये बातों को तुझको वो सिखाने के लिए நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னா जो तू और तेरे पुरखाओं न जानते थे ये मन्ना के बारे में தூதர்களின் அப்பத்தை போட்டார். फरिश्तों की रोटी से खिलाया। ஏன்? क्यों? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல मनुष्य केवल रोटी से नहीं। நீங்க போஜனத்திற்காக இந்த நாட்டிலே சிறுமையும் எளிமையான அனுபவத்துல எனக்கு இந்த போஜனத்துக்காக வாழ்கிற வாழ்க்கைக்காக அல்ல. अगर तू ये दुख भोगने वाला दिन और दरिद्र के अनुभव में केवल भोजन के लिए हमारा जीवन नहीं है। உலகத்துமே போஜனம் கிடைக்குது, உனக்கும் போஜனம் கிடைச்சிருக்காரு. ये संसारिक लोग को भी भोजन मिलता, तुम्हें भी मिलता है। உனக்கு கிடைக்கிற போஜனத்துல हाँ, जो तुझे मिलने वाला भोजन, உனக்கு கிடைக்கிற அப்பமும் தண்ணீரும் जो तुझे मिलने वाला रोटी और जल, நீ உணர்ந்து கொள். तू सीखा। வார்த்தையினால நீ பிழைத்துக் கொண்டிருக்கிறாய். तू वचन के अनुसार जीवित रहता நீ है। வார்த்தையினால ஆறுதல் அடைந்து तू கொண்டிருக்கிறாய். वचन के अनुसार तसल्ली पाता है। உன் ஆத்துமா இதை நம்ப வேண்டும். ये तेरा मन इन बातों पर आशा रखता है। இந்த சிறுமைப்பட்டமான காலத்திலே इस दुख भोगने वाले समय में உன் ஆத்மா இப்படியாக சொல்ல வேண்டும். ये तेरा मन ऐसे कहना है। என்ன சொல்ல வேண்டும்? क्या कहना है? கர்த்தரின் பங்கு என்று என் ஆத்மா சொல்லும். मेरे मन से मैं कहूँगा यहोवा मेरा भाग है। வார்த்தையை கொண்டு நிரூபிக்கப்படும். उनकी तो वचन के द्वारा तुझे प्रभु जिलाना। என்னை ஆண்டவர் இப்படிப்பட்ட சித்தத்தை நடத்துறார்.
प्रभु इसने इसी प्रकार की उसकी इच्छा के अनुसार मुझे अगुवाई करता है। இது ஆண்டவருடைய திட்டமா ये परमेश्वर का इच्छा है युक्ति। கர்த்தரை நீ பந்தாக அடைந்து கொள். इन समयों में तो ये होगा तेरा உபதேசத்தை बाप, தேவனுடைய உபதேசத்தை பந்தாக அடைந்து கொள். परमेश्वर को उपदेश तेरा बाप होना है, தேவனுடைய வார்த்தையை பந்தாக அடைந்து கொள். परमेश्वर का वचन तेरा बाप होना है, தேவனுடைய திட்டத்தை பந்தாக அடைந்து கொள். परमेश्वर का युक्ति तेरा बाप होना है, தேவனுடைய ஊழியத்தை பந்தாக அடைந்து கொள். परमेश्वर का सेवा तेरा बाप होना है, தேவனுடைய பரிசுத்த வரத்தை பந்தாக அடைந்து परमेश्वर கொள். का पवित्र वरदान तेरा बाप होना है, தேவனுடைய சித்தத்தை பந்தாக அடைந்து परमेश्वर கொள். का इच्छा भी तेरा बाप होना है, தேவனுடைய நீதியை பந்தாக அடைந்து परमेश्वर கொள். का धार्मिकता तेरा बाप होना है, தேவனுடைய அனுபவத்தை பந்தாக அடைந்து परमेश्वर கொள். का अनुभव तेरा बाप होना है, தேவனுடைய பங்குடைய பந்தாக परमेश्वर का बाप तेरा ही बाप होना है। உன்னுடைய பங்கு என்ன? तेरा बाप क्या है? இந்த நாள்ல जी, அப்படி அப்படி நீ உன் ஆத்மா சொல்றதுண்டா वैसे यदि तेरा मन कहेगा तो நிச்சயமாக இந்த 8 விதமான தேவன் உனக்கு வெளிப்படுவார். सच पूछो 8 प्रकार के परमेश्वर तुझे प्रकट होगा। merciful God கிருபையின் தேவன் வெளிப்படுவார். करुणामय परमेश्वर प्रकट होगा, compassionate God மனதுருக்கத்தின் தேவன் வெளிப்படுவார். दया का परमेश्वर प्रकट होगा, faithful God உனக்கு உண்மையுள்ளவர் வெளிப்படுவார். सच्चाई परमेश्वर प्रकट goodness होगा, of God நல்ல தேவன் வெளிப்படுவார். भला परमेश्वर प्रकट होगा, விடுதலை ரட்சிப்பின் தேவன் deliverance God வெளிப்படுவார். रात की घंटा प्रकट just होगा, and righteous God உன்னை கைவிடாத தேவன் तुझे வெளிப்படுவார். कभी नहीं छोड़ता वो long प्रकट suffering மிகுந்த கிருபையுள்ள தேவன் வெளிப்படுவார். दोनों अनुग्रह के परमेश्वर प्रकट இரக்கத்தின் होगा, தேவன் kindness of God வெளிப்படுவார். दया का अमर वो भी प्रकट होगा। வேதாந்த புலமையின் புத்தகத்திலே நீங்கள் 22 இருந்து 32 வரைக்கும் வாசித்தால் அந்த 8 விதமான தேவன் அந்த சிறுமைப்பட்ட நாட்களை வெளிப்படுத்துகிறார். वैसे इलाक की तीसरा अध्याय 22 से 25 तक पढ़ेगा तो 8 प्रकार का परमेश्वर ये दुख भोगने वाले समय में ऐसे प्रकट होगा। எரேமியா சொல்றான் ஆண்டவருடைய சிரத்தின் வியாதியினால் உண்டான சிறுமையை கட்ட புருஷன். इसलिए यिर्मयाह ने कहा था जो परमेश्वर की छड़ी से रोज की छड़ी से दुख भोगने वाला पुरुष में ही சிறுமையை கண்ட தேவ ஜனமே, हे दुख भोगा हुआ परमेश्वर के जन, சிறுமையை கண்ட திருச்சபையே, हे दुख भोगा हुआ परमेश्वर की मंडली, சிறுமையை கண்ட வாலிபனே சகோதரி சகோதரி, हे दुख भोगा हुआ मेरा बेटा और बेटी, எங்கிருந்து கொண்டு இதை தியானித்துக் கொண்டு நான் சொல்றேன். कहां भी होकर इस वचन को तो सुनते कि ना हो। உன்னை மனப்பூர்வமாக அவர் சிறுமைப்படுத்தி சஞ்சலப்படுத்துறது मुझे ऐसे अपने मन के अनुसार प्रभु कभी न दबाता कभी न दुख देता। அவரை மனப்பூர்வமாக சஞ்சலப்படுத்தல தேவன். दाऊद ने भी परमेश्वर के मन के अनुसार कभी न दबाया। அவன் இதை அறிந்து கொண்டானவன். ये बातों को சிறுமையான எளிமையானதை எனக்கு விசாரிப்பார் என்று நான் அறிவேன். दीन और दरिद्र के समयों में प्रभु मुझे वो ध्यान रखेगा करके मैं जानता हूँ। புதிய ஏற்பாட்டு காலத்திலும் சிறுமையும் எளிமையான அனுபவம் இருந்தது. नए के दिन में भी ये दीन और दरिद्र का अनुभव है। அப்போஸ்தலன் பவுல் சொல்றார் 2 கொரிந்தியர் நிருபம் दूसरा कोरिन्थियों 4ஆம் அதிகாரத்திலே சொல்கிறார், चौथा अध्याय, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு முடிஞ்சு போவதில்லை, கணக்கமிடந்து மனமறிவதில்லை, துன்பப்படுத்தப்பட்டு கைவிடப்படுவதில்லை, கீழே தள்ளப்பட்டு மடிந்து போவதில்லை என்று சொல்கிறார். दूसरा कोरिन्थियों 14:8 हम चारों ओर से क्लेश तो भोगते हैं पर संकट में नहीं पड़ते, निर्भय तो है पर निराश नहीं होते, सताए तो जाते हैं पर त्यागे नहीं जाते, गिराए तो जाते हैं पर नष्ट नहीं होते। எந்த பக்கத்திலே உனக்கு நெருக்கம் வரலாம், यदि चारों ओर तुझे क्लेश நீ ஒடுங்கி போவதில்லை, पर संकट में नहीं पड़ते, கலக்கமடைந்து மனம் உருகுவதில்லை, निर्भय तो आएगा तो निराश नहीं होगा, துன்பப்படுத்தப்பட்டு நீ கைவிடுவதில்லை, सताए तो जाएगा पर तू त्याग नहीं கீழே छोड़ेगा, தள்ளப்பட்டு மடிந்து போவதில்லை. गिराने वाला अनुभव पर तू नष्ट नहीं होगा। கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுது எங்கள் சரீரத்திலே சுமந்து திரிகிறோம். हम यीशु की मृत्यु को अपने देह में हर समय लिए फिरते हैं कि यीशु का जीवन भी हमारे देह में प्रकट हो। அந்த இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை எப்பொழுதும் சுமந்து திரிந்தார்கள். यीशु की मृत्यु को सर्वदा अपने देह पर लिए फिरता இயேசுவை போல பாடுகளான அனுபவத்தை, यीशु के समान दुख भोगने वाले अनुभव में கிறிஸ்துவினுடைய சிலுவையை சுமக்கிறார். मेसिया की क्रूस को तुम उठाना, சிலுவையான அனுபவத்துக்கு வரும்போது तुझे ऐसे दुख भोगने वाला अनुभव கெத்செமனே கொல்கதாவின் அனுபவத்தை தியானித்து பார். गेत्सेमने से गोलगोथा तक जो अनुभव यीशु पाया वो अनुभव को ध्यान रखो। உனக்குள்ளே ஜீவன் பலம் செய்கிறதா, तेरे अंदर जीवन की आत्मा जिलाएगा, உனக்குள்ளே மரணமானது அந்த மரணத்தை நீ அனுபவிக்கும் போது உனக்கு ஒரு ஜீவன் வெளிப்படுகிறது. वैसे मसीहा को मरण को तू अपने देह में उठाते लिए फिरेगा तभी तेरे से जीवन प्रकट இந்த होगा, சரீரத்தில் ஒரு ஜீவன் வெளிப்படும். तेरे देह से जीवन प्रकट होगा। ஆகவே நீ அதை சுமந்து திரிந்து கொண்டிருக்கிறாய். इसलिए तू यीशु को मरण को उठाते लिए फिरता है। அப்போஸ்தலர்களுடைய சரீரத்தில் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை சுமந்து திரிந்தார். प्रेरित लोग भी अपने देह में यीशु की मृत्यु को उठाकर लिए फिरता था। ஊழியங்களிலே சிறுமை எளிமையான அனுபவம் வந்தது. सेवकाई में दुख भोगने वाला अनुभव आया था, ஆனால் பலத்தோடு ஊழியம் செய்தார். परंतु बड़ी सोमत के
सबसे பரிசுத்தாவியின் பலத்தோடு पवित्र आत्मा के सामर्थ के द्वारा सेवा किया, ஜீவன் பலன் செய்தது. जीवन जिलाया है। அவர்களை விசாரித்தார். वो लोग के वो प्रभु ध्यान रखा, நீங்கள் விசாரிப்பட்டவர்கள் அல்ல. तुम ध्यान बिना रहने वाला नहीं, இதை அறிந்து கொள்ளுங்கள். इन बातों को जान लो। அதைத்தான் தாவீது சொல்கிறது. इसलिए दाऊद कहना, மீண்டும் வாசித்து நாம் முடிப்போம். சங்கீதம் 140:12 வாசிக்கலாமா? संगीता 140:12 சிறுமையானவருடைய வழக்கையும் எளியவருடைய நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன். संगीता 140:12 हे यहोवा मुझे निश्चय है कि तू दीन जनता और दरिद्र को न्याय चुकाए। நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள், செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். निश्चय धर्मी तेरे नाम का धन्यवाद करने पाएंगे, सीधे लोग तेरे सम्मुख वास करेंगे। நீ அழிந்து போகிற போஜனத்திற்காக நீ கிரியை நடத்தி इसलिए आप लोग नाशवान भोजन के लिए परिश्रम मत उठाओ, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்பதற்காக கிரியை செய். जो अनंत जीवन तक टकरता है उसी भोजन के लिए परिश्रम करो। யோவான் 6:27 நாம் வாசிக்கிறோம். यूहन्ना 6:27 நீ அழிந்து போகிற நாஸ்பான் போஜனத்திலே तुम काम मत करो. अनिंद भोग भोजन तिकागल्ले அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, नाशवान भोजन के लिए परिश्रम मत करो, ஜீவன் வரைக்கும் जो நிலைநிற்பதற்காக. अनंत जीवन तक टकरता है उसी भोजन के இந்த लिए। லாக்டவுனான காலங்கள்ல, इस लॉकडाउन के दिन में இந்த நாட்கள் அடைக்கப்பட்டிருக்கிற காலங்கள்ல, जो ये बंद किए हुए दिन में, சிறைப்பட்டக்கூடிய காலங்கள்ல दुख भोगने वाले समय में நீ எதற்காக பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறாய்? किस भोजन के लिए तुम परिश्रम उठाते हो? அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, नाशवान भोजन के लिए, நித்திய ஜீவன் வரை நிலைநிற்பதற்காக. अनंत जीवन तक टकरने के நித்திய लिए, ஜீவனோட பங்கு अनंत जीवन ही देना पाओ। பங்கை இழந்து விடாத. उस बाहों को कभी खो मत, எதையோ கொண்டு தேடியா और किसी चीज के ऊपर लालच நீ रख, நித்தியத்தை இழந்து விடாத. अनंत जीवन को खोलो। இந்த நாட்கள்ல दिन में அவரே வந்து பார்க்காத. ओ ही तेरा बाप, தேவ சமூகத்துல प्रभु के सम्मुख இந்த வார்த்தையை வந்து பாரு. ये वचन ही तेरा बाप, உனக்கு ஆறுதல் செய்யும். तुझे ये वचन तसल्ली தேவனுடைய देगा। சமூகத்துல प्रभु के सम्मुख ஒரு விஷயத்தினால एक அர்ப்பணிப்போமா? बार हम समर्पित करें। Thank you, Jesus. धन्यवाद यीशु। Oh, praise the Lord. हालेलुया। Thank you, Lord. Thank you, Jesus. Hallelujah. Glory to God. Eyalvara Sannavada. Algara Sagalaka. Eyalvara Sannavada. Eyalvara. என் ஆத்துமா मेरा प्राण சிறுமைப்பட்ட நாட்கள் दुख भोगने वाले समय में அவரே என் பங்கு என்று சொல்லல. ये वही मेरा बाप कैसे करेगा? நீதான் என்னுடைய பங்கு. तू ही मेरा बाप சொல்லுவோமா? कहेंगे, நீதான் என்னுடைய பங்கு. तू ही मेरा बाप। Thank you, Jesus. धन्यवाद यीशु। ரகமலா சக்கரா ரிகல்வரா சக்கரா முலா ரிகலிஷி கலரா ஷரா பிரகதி கமரா ரிகல்வரா 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 சிறுமைப்பட்ட அனுபவத்திலே எங்களுக்கு தஞ்சமானவரே ये हमारे दुख भोगने वाले ரிகல்வா சலகரவா ரிகல்வாதி. Yes, Lord. Yes, Jesus. Thank you, Jesus. Rama Sakara. சீக்கிரமாக தாமதியாவையும் தீவிரித்து வாருங்கப்பா. शीघ्र से आइए प्रभु, कृपा- विलंब ना कर, जल्दी से आइए। கிருபை தேவனே, हे दया की परमेश्वर, மனதுக்குள்ள தேவனே, हे करुणामय परमेश्वर, உண்மையுள்ள தேவனே, हे सच्चाई परमेश्वर, எங்கள் நல்ல தேவனே, हे हमारे बलवान எங்களை परमेश्वर, விடுவிக்கிற தேவனே, हमें छुड़ाने वाले परमेश्वर, எங்களை கைவிடாத தேவனே, हमें कभी नहीं छोड़ता है। மிகுந்த கிருபை உள்ள தேவனே, उतावली करने की परमेश्वर, இரக்கத்தின் தேவனே, दया के अमर, உம்முடைய சமூகத்தில் வருகிறோமா? आपके सब पे हम आता है। உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. சொல்லுவோமா? तेरा प्रेम बड़ा है, तेरे दया बड़ा है, तेरे अनुग्रह बड़ा है, तेरा कृपा बड़ा है. உங்க அன்பு பெரியது, உங்க
இரக்கம் பெரியது. சொல்லுவோம், உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. எடுத்துக் கொண்டீரே, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. ஆனால் स्नेहத்தால் என்னை நேசிக்கிறேன். सनातन की परमेश्वर आपकी प्रेम के द्वारा मुझ पर प्रेम किया, बड़े कारुणिकனால் என்னை சுமந்து நடத்தினார். आपके करुणामय के द्वारा मुझे घेर लेकर अगुवाई किया, என்னை இழுத்துக் கொண்டது, मुझे खींच लिया, உடைய அன்பு இழுத்துக் கொண்டது, आपके प्रेम ने मुझे खींच உடைய लिया, இரக்கம் இழுத்துக் கொண்டது, आपकी दया मुझे खींच உடைய लिया, கிருபை இழுத்துக் கொண்டது, आपकी दया मुझे உடைய खींच தயவு लिया, இழுத்துக் கொண்டது. आपकी बला मुझे खींच இந்த நாளிலே சிறுமை எளிமையான தேவனுடைய ஜனமே, लिया। ये तुम भोगने वाले परमेश्वर की प्रजा, அவருடைய கிருபை உன்னை இழுத்துக் கொள்ளும், उनका अनुग्रह तुझको खींच लेगा, அவருடைய மனதுருக்கம் உன்னை இழுத்துக் கொள்ளும், उनका तरस तुझे खींच लेगा, அவருடைய உண்மை உன்னை இழுத்துக் கொள்ளும், उनका सच्चाई तुझे खींच लेगा, அவருடைய நல்ல நன்மைகள் உன்னை இழுத்துக் கொள்ளும், उनकी भले अनुभव तुझे खींच लेगा, அவருடைய விடுதலை உன்னை இழுத்துக் கொள்ளும், उनकी छुटकारा के द्वारा तुझे खींच மிகுந்த लेगा, கிருபை உன்னை இழுத்துக் கொள்ளும். वो ताई कारण எனக்கு இறங்குகிற கர்த்தர் वो तुझको दया करते இந்த நாளிலே இறங்குவாரா? एक दिन में तुझको दया தேவல சகல பரகமன விகமர சகல கரண விகமர சகல வீரர கரண வீரதிகர சரண விகமர மகா பரிசுத்தம் இரக்கம் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, हे हमारे अति पवित्र दयालु और अनुग्रह के परमेश्वर, உடைய சமூகத்தில் வருஷம் நாங்கள் आपके தாழ்த்துகிறோம். समुख फिर से हम समर्पित होता हूँ। தாவீது दाऊद விசுவாசத்தோடு आशा के अनुसार ஆத்மாவே அது பங்கு என்று அவன் அறிக்கை செய்கிறார். अपने मन में वैसे कबूल किया, यहोवा मेरा बाप, இதுவும் ஆண்டவர் அனுமதித்தார் என்று அவர் சொல்கிறார். ये ही प्रभु की शोभा करके कहा, கர்த்தர் இதை செய்திருக்கிறார் என்று அவன் அறிவித்தார். प्रभु ही बातों को किया करके का वो जान लिए, நாங்கள் நல்ல பங்கை தந்தோம். हम भी तब बातों को चुन लेता है, உடைய வார்த்தை, உடைய உபதேசத்தை நல்ல பங்காக தந்தோம். आपका वचन और आपके उपदेश को हमारे उत्तम बात करके हम चुन लेता है, உடைய வேதத்தை நல்ல பங்காக आपके शास्त्र हमारा उत्तम है, உடைய சமூகத்துல आपके समुख நாங்கள் தாழ்த்துகிறோம். हम नम्र बनते हैं, உடைய கிருபை आपका अनुग्रह எங்களோடு இருப்பதாக हमारे संग रहे, எங்களை நடத்துவதாக हमें और இயேசுவின் நாமத்தில் பிதாவே. यीशु के नाम से मांगते हैं, ஆமென். आमीन। பிதாவாகிய தேவனுக்காக கரங்களை சோதரம் பண்ணுவோம். सोदरे 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 இயேசுவுக்காக சோதரம் सोदरे सोदरे பரிசுத்தாவிக்காக பிரசன்னத்துக்காக சோதரம். सोदरे सोदरे पिता परमेश्वर के धन्यवाद, धन्यवाद, यीशु मसीह के धन्यवाद, धन्यवाद, पवित्र आत्मा के धन्यवाद, धन्यवाद, एक परमेश्वर के धन्यवाद, धन्यवाद, पूरी कलीसिया के लोग भी धन्यवाद। धन्यवाद। आपका लोग देख रहा है, वे लोग भी इस उपदेश के द्वारा, इस वचन के द्वारा आशीष पाने के धन्यवाद। धन्यवाद धन्यवाद। प्रभु सारे लोग की आशीष करें, कर्ता प्रभु ने आशीष करें। आमीन।